என்னுடைய பேராசிரியர் முனைவர் தமிழ் மாமணி மு. சாயிபு மரைக்காயர் அவர்கள். நான் எம்ஏ படித்த காலத்தில் அவரிடம் செய்யாத அட்டகாசங்களே கிடையாது என்றாலும் என்னுடன் மிக அன்பாக பழகக்கூடிய பேராசிரியர்களில் ஒருவர். அவர் இங்கு வந்திருப்பது எனக்கு பெரும் மகிழ்ச்சி. அவரை திருமேனி நாகராஜன் ஐயா அவர்கள். அவரை போனில் தான் அதிகமாக அவரிடம், நான் தொலைபேசியில் தான் அதிகமாக அவரிடம் பேசியுள்ளேன். மிக ஆர்வமாக காரைக்காலுடைய வரலாற்றை கொண்டு வர வேண்டும் என்று கூறி ஏறக்குறைய 51 பக்கங்கள் என்று நினைக்கின்றேன் எனக்கு கட்டுரை அனுப்பியுள்ளார். கொஞ்சம் கிருகிருன்னு தான் இருந்தது. இருந்தாலும் அதை குறைத்து தான் அதை வெளியிடும் போது நான் வெளியிட வேண்டும். அவரை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி. காரைக்காலில் மற்றொரு தமிழறிஞராக விளங்குகின்ற திரு கே. கோவிந்தராஜன் ஐயா அவர்கள் அவரை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். என்னுடைய உடன்பிறவா சகோதரராக இருக்கின்ற அரங்க மு. முருகையன் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். வாசுகி ஜெயராமன் அவர்கள் என்னிடம் இந்த தலைப்பில் நான் கட்டுரை அளித்துள்ளேன் என்று கூறி வந்துவிடுகின்றேன் மேடம் என்றால் அவரையும் இங்கு நான் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். மற்றும் எனது தோளோடு தோன்றென்று எனக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்ற என் சகோதரர் குப்புசாமி பாரதிதாசன் கல்லூரியில் பணிபுரியும் பேராசிரியர் அவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இங்கு கட்டுரை வழங்க வந்திருக்கின்ற சதீஷ் அவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். மற்றும் இங்கு காரைக்காலில் கற்றுத்துறை போகிய அறிஞர்களாக, தமிழ் அறிஞர்களாக வந்து அமர்ந்திருக்கின்ற பெயர் தெரியவில்லை, மன்னிக்கவும், அவர்களையும் இங்கு இருகரம் கூப்பி வரவேற்கின்றேன். அனைத்திற்கும் மேலாக இங்கு கல்வியியல் கல்லூரியில் மாணவர்களாகிய உங்களையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக அன்பை அறத்தை போதித்து ஆணவ மாசுகளை அகற்றி இன்சொல் இனியவை பேசி ஈதல் பண்பை நேரில் ஏற்றி அமைச்சர் அவர்கள் சிறப்பு செய்கிறார். திரு முனைவர் சாயிபு மரைக்காயர் அவர்களுக்கு அமைச்சர் அவர்கள் சிறப்பு செய்கின்றார்.
நன்றி. அனைவரும் இணைந்து ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்ளலாம். எங்கள் கலைப்பண்படுத்துறையின் அமைச்சர் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறையில் தமிழ் வளர்ச்சி சிறகம் ஏற்பாடிலே நடந்து கொண்டிருக்கின்ற வரலாற்றில் காரைக்கால் கருத்தரங்கம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கின்ற தமிழ் வளர்ச்சி சங்கத்தினுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய கலைமாமணி முனைவர் வாசுகி ராஜாராமன், வாழ்த்துறை வழங்க வருகை புரிந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர் முனைவர் மு. சாய்பு மரைக்கால் ஐயா அவர்களுக்கும் அவர்களுக்கும் அரங்க முருகன் தமிழறிஞர் திருமதி நாகராஜன் ஐயா அவர்களுக்கும் தமிழறிஞர் கே. கோவிந்தராஜ் சார் அவர்களுக்கும் முனைவர் குப்புசாமி அவர்களுக்கும் சிவகுமார் அவர்களுக்கும் இதுக்கு கடன்பட்டிருக்கேன். நம்முடைய வாசுகி ராஜாராம் அம்மா அவர்கள் எங்களுடைய கலை பண்பாட்டுத்துறையுடைய ஒரு அங்கமாக இருந்து எங்களுடைய கலை பண்பாட்டுத்துறையுடைய கொள்கைகளையும் கோட்பாட்டுகளையும் பரப்புவதற்காகவும் செயல்படுத்துவதற்காகவும் ஒவ்வொரு பணியாக தொடர்ந்து பிராந்தியங்கள் வாரியாக செய்து கொண்டிருக்கிறார். அதுவும் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு அம்மா அவர்களுக்கு வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் கடமைப்பட்டிருக்கிறேன். அம்மா அவர்கள் சிறந்த ஒரு விஷயங்களை சிறந்து நன்றி கூறி வாழ்த்துறை வழங்க முத்து தமிழின் முனைவர் முதிர்ந்த பேச்சில் வல்லவர், கத்தி போல பேசுவார் கருணையோடும் பேசுவார், வத்தி போகா கடலை போல் வாசு தமிழை கற்றவர், எத்திசை எங்கும் தமிழை ஏற்றிடும் எங்கள் மேனாள் கல்லூரி பேராசிரியர் காரைக்கால் முனைவர் மு. சாய்வு மரைக்காயர் ஐயா அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கிறோம்.